ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் களி கிண்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் கிராசரி ஐட்டம்ஸ், ஹேண்ட்மேட் அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், மொபைல் அண்டு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், பூஜா ஆக்சசரிஸ், பியூட்டி அண்டு பர்சனல் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. இது கூடவே ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க. நான் 2 சுண்டு எடுத்திருக்கேன். இந்த அரிசியை ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பில் போட்டுட்டு அந்த எண்ணெய் சட்டி சூடானது அதில் அரிசியை போட்டு நல்லா பொரியணும். அதோடைய நிறம் அப்படி பொன்னிறமாக மாறணும். வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த கலர் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இப்போது இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி பவுடராக நமக்கு அது வேணும். எந்தளவு பவுடர் ஆனதும் அதை எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். தேங்காய், வெல்லம், ஏலக்காய், இது 3 தான். வெல்லம் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஜீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி போட்டுட்டு ஒரு 2 செம்பளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அந்த சைடாக ஊற்றுங்க. தண்ணியெல்லாம் பின்னாடி பெயிண்ட் ஓட்டி. இப்போ இந்த தண்ணி நல்லாவே கொதிக்கணும். தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்ததும் இடித்து வச்சுருந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் தண்ணியோட கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லாவே கரைஞ்சிடுச்சு. பார்க்குறீங்க, வெல்லமே இருக்காது, நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிங்களா. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பொரியரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க. கட்டி பிடிக்காமல் கிண்டணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக்காக அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே கொஞ்சம் நேரம் வேவிட்டிங்கன்னா ஓரளவு திக்காக இருக்கும் பாருங்கள். இதில் 2 ஏலக்காயும் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு ஃப்ளேவருக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே டைட் ஆகி உங்களுக்கு களி ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே டேஸ்டியான களி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.